ஓரணியில் தமிழ்நாடு நின்றால் என்றும் வெற்றி நமதே என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பெரியாரின் 52வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு நின்றால் என்றும் வெற்றி நமதே என்று தெரிவித்திருக்கிறார். வளைந்து நின்று முதுகுகள் தலை நிமிர்ந்து தன்மானம் காக்க தன்னையே இந்த மண்ணுக்கு தந்த தந்தை பெரியாருக்கு புகழ் வணக்கம் என்று தெரிவித்திருக்கிறார். பெரியார் எனும் பெருஞ்சூரியனை திருடவும் முடியாமல் தின்று செரிக்கவும் முடியாமல் திண்டாடும் பகைவர்கள் கூட்டம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் வளைந்து நின்று முதுகுகள் தலை நிமிர்ந்து தீர்மானம் காக்க தன்னையே இந்த மண்ணுக்கு தந்த தந்தை பெரியாருக்கு புகழ் வணக்கம் என தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து பதிவிட்டுள்ள முதலமைச்சர், தமிழர்களை தலைகுனியாமல், ஆதிக்கத்துக்கு அடிபணியாமல், பகுத்தறிவு சிந்தனையோடு சக மனிதரை நேசித்து சமத்துவத்தை பேணுவது இனமான பெரிதென அவர் உழைத்த உழைப்பிற்கு நாம் செலுத்தும் நன்றி என தெரிவித்திருக்கிறார். பெரியார் எனும் பெருஞ்சூரியனை திருடவும் முடியாமல், தின்று செரிக்கவும் முடியாமல் திண்டாடும் பகைவர் கூட்டத்தின் வஞ்சக எண்ணங்களை வீழ்த்திட ஒற்றுமை உணர்வோடு ஓரணியில் தமிழ்நாடு நின்றால் என்றும் வெற்றி நமதே எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தந்தை பெரியாரின் 52ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள். பெரியாரின் 52வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அரசு பன்னோக்கு மருத்துவமனை அருகில் இருக்கக்கூடிய பெரியாரின் திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். அவருடன் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரும் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக பகுத்தறிவு தந்தை என்று அழைக்கக்கூடிய வரைக்கு ஆண்டுதோறும் நினைவு நாள், அதே போல பிறந்த நாள் அன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய சிலைக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவார். அந்த வகையில் 52வது நினைவு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். சமூக நீதி, பகுத்தறிவு, அதே போல இந்தி திணிப்பு உள்ளிட்டவைகளை எதிர்த்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்திருந்த பெரியாருக்கு ஆண்டுதோறும் மரியாதை செலுத்துவது போல இன்றும் மரியாதை என்பது செலுத்தப்பட்டு வருகிறது. முதலமைச்சரை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இன்று மரியாதை செலுத்த இருக்கிறார்கள்.